அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் இது ரூட்டு புரிஞ்சிருச்சா? அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் யாராவது எடுத்து படிச்சிருக்கீங்களா? குரான் படின்னு சொல்கிறாங்களா? குரான் படிக்கணும், முஸ்லீம்கள் படிக்கணும், இந்தாங்க தமிழ் குரான் மாதிரி ஒரு புக்கு சர்க்குலேட் இன்றைக்கி உலகத்தில் ஆகிறது யாருமே கிடையாது. நம்ம ஜமாத்துகள் பார்த்தோம் அடித்து தள்ளுறாங்க, பிரிண்டிங்கு குரான் அடித்து தள்ளுறான். இந்த 5000 முதல் காப்பி 10,000, 2ஆம் காப்பி 10,000, 3ஆம் காப்பி 10,000. வீட்டில் ஒரு தமிழ் குரான் இருக்குது. யாராவது எடுத்து படித்து பார்க்குறோமா? படிக்க முயற்சி பண்ணாலும் அது புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் குரான் இருக்குது. குரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது புரியறவங்களுக்கு புரியும், எல்லாருக்குமே புரியாதுன்னு சொல்லலை. ஃபஸ்ட் டைம் எடுத்து படிக்கிறவங்களுக்கு அது ஒரு விசித்திரமான அனுபவமாக இருக்கும். குரான் மாதிரி ஒரு புக்கை வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. இது ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த புக்கு. அப்போ அந்த குரான் வந்து ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் பேசுது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா குரான் வந்து குழப்பமாக இருக்கும். அப்போ குரான் ஏன் புரியறதில்ல? சாதாரணமாக யாருக்கும் புரியறதில்ல. அப்போ ஏன் புரியறதில்ல அப்படின்னா குரானுடைய ஸ்ட்ரக்சரையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து குரான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நான் படிக்கிற அந்த ஸ்டைல்லையும் நான் வந்து அதை வந்து விளக்கும் போதும் உங்களுக்கு வந்து அழகாக புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குரானை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். குரான் ஏன் புரியறதில்ல? மற்ற புக்கு படிச்சிருப்போம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுடைய கெப்பாசிட்டி ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுடைய கெப்பாசிட்டிலாம் நான் ரொம்ப ஒஸ்ட்டு. உங்கள் ஒர்த்தே கிடையாது. ஒரு புக்கை படித்து தான் நம்ம இஸ்மாயிலுக்கு சேலஞ்ச் வச்சாங்களே, ஒரு புக்கு படித்து அந்த புக்கில் என்ன இருந்துச்சுன்னு 10 நிமிஷம் சொல்லு அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தா அந்த புக்கில் என்ன படித்தான், அதில் என்ன சொல்லப்பட்டுச்சுங்கிறது பெபே தான். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. குரான் மட்டும் இன்றைக்கி இருக்கிறவனுக்கு புரியுறதில்லை, எந்த புக்குமே புரியுறதில்லை. புரியுதா இல்லையா? நாங்கள் என்ட்ரு ஆகும்போது எங்களுக்கு எல்லா புக்கும் புரியும், குரான் மட்டும் புரியாது. நாங்கள் குரானை கையில் எடுக்கும்போது 2000, 2001 இந்த மாதிரி எடுக்கும்போது எல்லாம் புரியலைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா அவன் புரிஞ்ச மாதிரி ஆக்ட் கொடுத்துட்ருப்பான். ஜமாத்தில் குரான் வந்துருக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கி இப்ராஹிம் சூரா எடுத்து படித்தேன், சுப்ஹானல்லாஹ், என்ன வெயிட்டான கருத்துக்கள் அப்படிமா. இப்போ நமக்கு நம்ம இப்ராஹிம் படித்தோம், நமக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது. இவன் நம்ம பெருசாக படிச்சிட்டேங்கிறான். சரி தெரியலைன்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவான்? கேவலமாக போயிடும். ஆமாம்மா அல்லாவுடைய வேதம் தான்ப்பா அப்படின்ட்டு போயிடும். எங்கேயும் கிளாஸும் வந்து பெருசாக குரானில் நீ தமிழில் உருதுல அடித்தானா இஸ்ரார் அஹமதுடைய தப்சீர் வரும், மஹமூத் அப்பாஸியுடைய தப்சீர் வரும். நிறைய ஸ்காலர்ஸ் தப்சீர் பண்ணியிருக்காங்க. தமிழில் நீங்கள் எடுத்து யூடியூப்பில் வந்து குரான் தப்சீர்னு அடித்தோம்னா குரான் தப்சீர் மெஜாரிட்டி கிடையாது. ஃபுல் குரான் இந்த 6000 சில்லற வசனங்களுக்குமான விளக்கங்கள் வந்து கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மீதி சில பேர் எடுத்திருக்காங்க தப்சீர். அந்த தப்சீர்களும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது புரிஞ்சதான்னு தெரியாது. என்னமோ ஒன்று அப்படியே படித்து பழைய தப்சீர்கள்லேருந்து எடுத்து அது புரியலையோ என்னத்தையோ ஒன்று பேசி அந்த டைம் மட்டும் ஓட்டியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து குரானை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரான் 40 நிமிஷம் 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் ஓடி இருக்கும். அவங்களும் குரானை பற்றி பேசியிருப்பாங்க. ஒன்றும் மண்டையில் ஏறவே ஏறாது. அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு சார்ஜும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்காது.